ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 17/10/2022 ஆஃப்டர்நூனில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். சதுரத்தின் பரப்பு மற்றும் சுற்றளவின் எண்ணளவு மதிப்புகள் சமம் எனில் அதன் பக்கத்தின் எண்ணளவு மதிப்பை காண்க. சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவின் மதிப்புகள், அதாவது எண்ணளவு மதிப்புகள் சமம்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய பக்கத்தின் எண்ணளவு, அதாவது என்னன்னு கேட்டிருக்காங்க, அதனுடைய மதிப்பை கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். அவங்க சொல்லிட்டாங்க சதுரத்தின் பரப்பளவு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், A² சதுர அலகுகள், சதுரத்தின் சுற்றளவு 4A அலகுகள், இது ரெண்டும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ பக்க அளவுன்றது இதில் என்ன அப்படின்னா A தான் பக்கம்ன்றது, ஏரியா சைடு, ஒரு சைடு சதுரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் A. ஒவ்வொரு பக்க அளவுகள் தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஏ தான் அவங்க கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டும் சமம்னு சொல்லிட்டனால இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம். பரப்பளவும் சுற்றளவும் சமம். இப்போ A² = 4A. இதுலேருந்து ரெண்டு சைட்லேயும் ஒரு ஏவை கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு பக்கம் ஏ இருக்கு இல்லையா, அதனால். அப்போ A = 4 நம்மளுக்கு கிடச்சிரும். அதுதான் நான் இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வந்து இங்கே கீழே போட்டிருக்கேன். இது ஸ்ட்ரெயிட்டாகவே A², இந்தாண்ட A² = 4A, ரெண்டுமே ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்கொயர் 2A இருக்குது, அதில் ஒரு ஏ அடிச்சிடலாம், இங்கே ஒரு ஏ அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குது? A = 4. இதுதான் ஆன்சர். இதுதான் அதனுடைய பக்க அளவு. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 90 மில்லியன்கள் என்பது ஆப்ஷன் ஏ 90 கோடிகள், ஆப்ஷன் பி 9 கோடிகள், ஆப்ஷன் சி 90 லட்சங்கள், ஆப்ஷன் டி 9 லட்சங்கள். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மில்லியன்கள்ன்றது 9 கோடிகள். ஓகேங்களா? ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சரிவகத்தின் பக்க அளவுகள் 4.3 மீட்டர், 18 சென்டிமீட்டர், 32 சென்டிமீட்டர் மற்றும் 1.4 மீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. சரிவகத்தின் பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க, அதன் சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுனா எல்லாத்தையும் கூட்டினாலே போதும். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த கணக்கையான தப்பாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா எல்லாமே இது வெவ்வேறு அலகுகள் கொடுத்துருக்காங்க. மீட்டர், சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மீட்டரை சென்டிமீட்டராக நம்ம மாற்றி நம்ம சம போடலாம். போட்டால் இந்த 4 ஆன்சரில் எந்த ஆன்சருமே வரல. ஓகேங்களா? அதே மாதிரி சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றி நீங்கள் போட்டு பார்த்தாலும் இதில் இருக்க ஆன்சர் வராது. நீங்கள் எல்லாமே எதில் எடுத்துக்கணும் அப்படின்னா சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டோன்னா இதில் இருக்கிற ஒரு ஆன்சர் வருது. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் தப்பாக கொடுத்துருக்காங்க. சுற்றளவுனாலே என்னென்னா சரிவகத்தினோட சுற்றளவு, இதில் ஒவ்வொரு பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க. சுற்றளவுனா சுற்றி இருக்கிற அளவுகள் தான் சுற்றளவுகள். இது எல்லாத்தையும் கொடுத்துருக்க அளவுகளை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், இருக்கிறது 4.3 மீட்டர். இதோ எல்லாத்தையும் சேர்த்து இங்கே கூட்டியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே சென்டிமீட்டர் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். எனக்கு கொஸ்டின் தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 18.0, 32 கொடுத்துட்டாங்க, 32.0, 1.4 இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 55.7 சென்டிமீட்டர்னு வரும். இப்போ சரிவகத்தின் சுற்றளவு ஃபார்முலாவும் இருக்குது. என்னென்னா AB + BC + CD + DA. இந்த ஃபார்முலாவும் கேட்கலாம். அதனால் நான் இந்த சைடில் ஃபார்முலா வச்சும் போட்டிருக்கேன். ஃபார்முலா வச்சுன்னா நான் எல்லாத்தையும் அப்படியே கூட்டி போடுறது தான். எல்லா பக்க அளவுகள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பக்க அளவுகள் இது 4.3, BC 18, CD 32, DA 1.4. நீங்கள் அப்படியே கூட்டிக்கலாம். 32ம் 18ம் கூட்டுங்க. 32 18 கூட்டினா 42, 50 வரும். இது 4, 54, இது 55. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது தனியாக கூட்டணும். 3, 7, 55.7 சென்டிமீட்டர் வரும். ஓகேங்களா? ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? எல்லாமே சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது தப்பாக கொடுத்துருக்காங்க கொஸ்டினை, நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த 3 சம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.